அப்படி இருக்கக்கூடிய நான் நீ போய் வா என்று வழி அனுப்பி வைப்பாய் முதலிலே சொல்வது சொன்னா இந்த போனகாரை வெற்றி பெறுவதற்காக உன்னை கல்லறை சிறை மீட்டு உன்னை வரவழைத்தா ஏண்டி இவ்வளவு காலமாக பாத்திரிய பால் என்று நினைத்தேன் உன்னை இப்படி ஆழகால விசத்தியா அமிர்தமாக நினைத்து உன்னை வைத்தேன் சண்டாதியே உன்னை சும்மா விடுவது கிடையாது போய் வா மன்னவா என்று சொல்ல முடியுமா முடியாதா? நான் எத்தனை வார்த்தை சொன்னாலும் போயேதான் ஆகணும்னு ஒரே முடிவாக இருக்கிறீங்க. 1000 வார்த்தை சொன்னாலும் என் முன்வைத்த காலை ஒருபோது பின் வைப்பது கிடையாது. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்துல கோடான கோடி உண்டு சுவாமி. அதனால மலைக்கு மலை உயரமாக இருக்கும். ஆனா எத்தனை வார்த்தை சொன்னாலும் நான் பாசறைக்கு காவலுக்கு தானே போகிறேன், நான் சண்டைக்கா போகிறேன்னு ஒரே பிடிவாதமா சொல்றீங்க. நீ ஒப்பனுக்கு தான் பிறந்தியா? என்னங்க நீ பிறந்தியா? இல்லைங்க, எங்க அம்மாவுக்கு தான் பிறந்தேன். உங்க அப்பா அந்த ஆதிமாய கண்ணன் இந்த பாண்டவர்கள் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும், பாண்டவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லி இன்றளவுக்கும் 24 மணி நேரமும் பாண்டவர்களே சதா நினைத்துக் கொண்டு காத்துக் கொண்டு வருகிறார். அவருக்கு பிறந்தவன் நீ மன்னவா, நம் உயிரே போனாலும் பரவாயில்ல, சந்தேகமாருக்கு எந்த ஆபத்தையும் நேரிட்டு வரக்கூடாது, வெற்றியோடு வாருங்கள்னு நீ சொல்லிருந்தா நீ உங்க அப்பனுக்கு பிறந்தவ. ஏண்டி நல்லா பார்த்தா போற காய் உருப்படி ஆகுமா? உன்னை போய் நான் வர வச்சு முதல்ல சொல்லிட்டு போறேன்னு முதல்ல குழந்தா முற்றிலும் குணம்னு சொல்லுவாங்க. சாமி, நான் எத்தனை வார்த்தை சொன்னாலும் போயேதான் ஆகணும். ஆண்டவர் நலமா இருக்கணும்னு நினைக்கிறது என் தந்தையார். நான் கட்டிய கணவர் நலமாக இருக்கணும் தான் கட்டிய மனைவி நினைப்பார் சுவாமி. ஓஹோ, நீங்கள் நலமா இருந்தாதான் நான் சுகமாக வாழ முடியும். நீ நினைக்கிற மாதிரி எங்க அம்மாவும் நினைச்சுதான் பாரத பொருட்கள் நடக்குமா? நடக்க முடியும். உன் புறசம்னா அவ்வளவு உனக்கு இது. ஏய், போய் வான்னு சொல்ல முடியுமா முடியாதா? மன்னா, நீங்க போன்னு சொன்னாலும் போகதான் போறீங்க. ஆமா, வேண்டாம்னு சொன்னாலும் போகதான் போறீங்க. வேண்டாம்னு சொன்னாலும் நாங்க போகத்தான் போறோம். ஆமா, நீ நக்கனால நான் நக்கதான். நக்கிதல் இல்ல சாமி. ஓ அப்பா, அவர் பார்த்தா நக்கற மாதிரி தெரியுது. கையிலே முடியல காலிலே முடியல, எதனா ஒண்ணு பண்ண வேண்டியதான். மன்னா, சுவாமி, ஏய் இங்க பாருங்க, நீங்க அப்படி போவதாக இருந்தால் இன்னும் ஒரு வார்த்தை நான் கேட்கவா? ஒரு வார்த்தைக்கா? கேளு. ஒரு வார்த்தைக்கு மட்டும் கேட்டு கேளு பார்க்கலாம். அதுக்கு சாமி, என்ன நான் இருப்பது கல்லறை சிறையில, நீங்க அரசவையில் காவலுக்கு போறீங்க. ஆமா மன்னா. என்ன சாமி? என்னடி என்ன சாமி? மாண்டி நல்லா சாமி, நீ வந்து போனா என்ன காப்பாத்துங்களே. நான் இருப்பது கல்லறை சிறையில, நீங்க பாசறைக்கு காவலுக்கு போறீங்க. உயிர் போகாது. அப்படி ஏதாவது உயிருக்கு ஆபத்து இருந்து விட்டால் இந்த கல்லறை சிறையில இருக்க நான் எப்படி சாமி தெரிந்துக்குவது? மாண்டு மடிந்து விட்டால் உனக்கு எப்படி தெரியுமா? கண்ணே, ஆள் விடுவோம். ஆமா, ஆள் விடுவோம். ஏண்டி மன்னவன் மாண்டு மடிந்து விடுவான்னு ஒரு நினைப்பா? மனிதனுடைய வாழ்க்கை நீர் மேல் கும்பலி நிலையில்லாத வாழ்க்கை. இன்னைக்கு நான் போக வேண்டாம், உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்து சொல்றியே, ஒருவேளை நீ சொல்வது போல அரண்மனையிலேயே இருந்துட்டா என் உயிரை நீ எத்தனை நாளைக்கு கையில பிடிச்சுக்க? இருக்க வரைக்கும் வச்சிருப்பேங்க. இருக்கிற வரைக்கும் எப்படி வச்சிருப்ப? மனிதனுடைய வாழ்க்கை நீர் மேல் கும்பலி நிலையில்லாத வாழ்க்கை. இவ்வளவு காலம் தான் இருப்பான்னு உனக்கு தெரியுமா? காப்பாத்தும். அது போல மேகத்தடையில விழுந்து லாரியில சிக்கி இருந்தா என்ன ஆவறது? ஊருதுலயே இருக்கு இந்த வார்த்தையிலேயே. இவ்வளவு நாள் கூட இதெல்லாம் யோசனை பண்ணி ஏதோ பட்டுச்சுன்னு என்ன வந்தது சாபம் வைக்க ஏதாவது ஆவுக்குன்னு பேசிடுவேன். சாபம் இல்ல, நடந்ததை சொல்றேன். ஏண்டி தன்னுடைய தந்தையாகப்பட்ட தந்தைக்காக இளமையை வாரி கொடுத்த ஏயாதி மகாராஜர்கள் வாழ்ந்த
பரம்பரை நம்முடைய சந்தகுல பரம்பரை தன் தந்தை மகள் வாழ வேண்டுவதற்காக தன்னுயிரை தானே தற்கொலை செய்ய நல்லவன். இப்படி எல்லாம் தந்தை மகளுக்கு உயிரை கொடுத்து ஒத்தமகள் இருக்கும்போது ஏண்டி என் உயிர் பெருசுன்னு சொன்ன அரண்மனையில் உட்கார்ந்துகிட்டா பேரான பெரிய தந்தையாருக்கு தர்மராஜுடைய காவலில் ஏதோ விண்ணம் ஏற்பட்டு அவர் சிறு சருபட்டு போய்விட்டார். இந்த பாண்டவருடைய வெற்றி எண்ணத்திற்காகது, இந்த சந்தகுலிய அப்பாவுடைய சத்தியம் எண்ணத்திற்காகது. கண்ணே, நீ சொல்ல வேண்டாம் இந்த வார்த்தையை. உன் தந்தையார் எப்படி பாண்டவர் வாழ வேண்டும் நினைக்கிறாரோ அதே போல இன்று பாசறை காவலுக்கு மன்னவன் நல்லபடியா போய் வரணும்னு நினை. நிச்சயம் நான் நல்லபடியா திரும்பி வருவேன். அப்படி ஆகட்டுங்க. ஆமா, எத்தனை வார்த்தை சொன்னாலும் போயேதான் ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஆமா, சந்தோஷமாக போயிட்டு சந்தோஷமாக வாங்க. வருகிறேன். நான் அரண்மனையில் இருக்கிறேன். ஆகட்டும். கல்லறை சிறையிலே எதிர்பார்த்து காத்துரு. எதிர்பார்த்து இனிமேல் கல்லறைக்கு போகாது. இன்னுமேல் கல்லறைக்கு போக மாட்டேன் சுவாமி. வந்த உடனே கூட்டிகிட்டே போவேன். ஆகட்டும். இப்பதான் ஆரம்பம் இருக்குது. சரி, வந்ததே இவ்வளவு நாளா கொண்டம் சும்மா கிடக்குது. ஏதோ ஒரு மோதி விட்டு போ. அதுக்கு இப்ப நேரம் இல்ல, அது டைம் இல்ல. நான் தான் கேவலம். எங்கடா மனைவி ஒரு மணி மட்டும் அழைத்து கொண்டிருக்காய்? அரண்மனை இருந்தாலும் எங்க கல்லறையில இருந்து கூட வந்துட்டா? இன்னொரு தேவடி தேவதை எங்க? வாடி. என்னங்க வாடி போறீங்களா? என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? கம்பெனி சிரிச்சுக்கிட்டு வர இருக்கீங்க. அவன் பார்த்தா பாவமா இருக்குது. அதெல்லாம் என்ன அவன் உங்களை சொல்றான். நீங்க கர்ப்பவதியா இருக்கக்கூடிய என்னை மோதுது சந்திப்பதற்காக வந்திருக்கீங்க சுவாமி. என்னுடனே இருந்துருங்க. குழந்தை பதக்கிதான்னு பார்த்தேன். தொட்டு பாரு. கை சாமி என்ன கடப்பான கந்தசாமி பாருங்க. எதற்காக வைத்தியம் தெரியுமா? எதற்காக வரவழைத்திருக்கேன் தெரியுமா? காரணம் அதாவது நான் அரண்மனையிலே இருக்கும் தருவாயில் என் தந்தையாராப்பட்ட அர்ஜுன மகாராஜரும் ஆதிமாயக்கனின் மாமாவும் வந்தார்கள். பாசறை காவலுக்காக என்னை பிடித்து அனுப்புவதற்காக என் தாயிடத்திலே சொல்லி சென்றிருக்கிறார்கள். என்னே 10 நாள் பாரத போர்கள் நடப்பது நமக்கு தெரியும் அல்லவா? நாளை விடிந்தால் 13ஆம் நாள் யுத்தம். இந்த யுத்தத்துக்கு தயாராகி கொண்டிருக்கும் பொழுது இரவோடு இரவாக வெங்கல ரதம் ஓட்டக்கூடிய யாரோ கிங்கிலியர்களாமா, அந்த கிங்கிலியர்கள் எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து வந்து என்னுடைய தந்தை மகள் நால்வரையும் வள்ளிவந்தமாக டே பாண்டவர்களை வாருவலா சண்டைக்கு என்று சொல்லி வள்ளிவந்தமாக சண்டைக்கு இருக்கிறாங்க. யுத்தம் நடந்து கொண்டிருப்பது பாண்டவருக்கும் கௌரவருக்கும். இதுல எங்கிருந்தோ வந்து இந்த கிங்கிலியர்களுக்கு என்ன சம்பந்தம் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது என் தந்தையார் முடிவெடுத்தாராம், சண்டை எதுவா இருந்தாலும் சரியே, பாண்டவர் வன்பு சண்டைக்கு யார் இடத்துல நாங்க போக மாட்டோம். அதுவே ஒரு வந்த சண்டையே மாட்டோம். எதிர்த்து நின்று மார்பிலே அம்புபட்டு மால்வோமை தவிர புறமுது காட்டி ஓடுவது பாண்டவருடைய வழக்கம் கிடையாது. அதனால அப்படி ஒருவேளை சண்டைக்கு போகலாம் என்று போனா நாங்க 4 பேரும் சென்று விட்ட பாசறையிலே தனிமையிலே தந்தையாராகப்பட்ட பேரான பெரிய தர்மராஜா தனிமையில் இருப்பார் அல்லவா? அப்படி தனிமையிலே இருக்கக்கூடிய தர்மராஜாவுக்கு இந்த கௌரவ சேனையால
யாராவது ஒரு ஆபத்து வந்துவிடும். அது மட்டுமல்ல, இந்த துரோணராகப்பட்ட என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறார், இந்த 18 நாள் பாரத போர்க்கிலே 10ஆம் நாள் சண்டையிலே பீஷ்மர் அம்பு படுக்கிலே படுத்து உடனே துரோணருக்கு துரியோதனன் தளபதி பொறுப்பை சேனாதிபதி பொறுப்பை ஏற்று அனுப்பி இருக்கிறான். என்று இருந்தாலும் சரி தர்மருடைய சிரசை கொண்டு வருவேன் என்று சொல்லி அந்த துரோணரால என் பேரான பெரிய தந்தை தர்மபுத்திர மகாராஜருக்கு ஏதாவது சிரசாக்கினை வந்து விட்டார், இத்தனை நாட்கள் பட்ட பாடெல்லாம் பலனற்று போய்விடும். அனைத்து பலன்களும் பாட்டிலே கரைத்த ஆவின் பால் போல் ஆகிவிட்ட என்னடி ஆவது? என் பேரான பெரிய தந்தை தர்மராஜருக்கு மணியுடன் கூட்டி அரச பரிபாலனம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டதெல்லாம் வீணாய் போய்விடுமே. அதற்காகத்தான் பாசறை காவலுக்கு உன் கணவனாக வாழ்வில் அபிமன்யுவை போகும்படியாக என் தந்தையார் கட்டளையிட்டிருக்கிறார். கௌரவர் சேனையால பெரிய மாமா தர்மராஜாவுக்கு இடையோறு வந்து நேருமா? நிச்சயமாக வந்து நேர்ந்துவிடும். அதனால நீங்க காவல் இருந்தா மட்டும்தான் அந்த கௌரவ சேனையை தடுத்து நிறுத்த முடியும். அந்த கௌரவ சேனையெல்லாம் படையில வல்லவன் 11 அக்ரோனி சேனைகளை கொண்ட அப்பேற்பட்ட படையில வல்லவன் அந்த துரியனுடைய சேனைகளில் இருந்து நீங்க ஒருவர் பெரிய மாமா தர்மராஜாவை காப்பாற்ற முடியுமா? அல்ல, அந்த துரோணர் 9 சூஸ்திரமுடைய அந்த துரோணர் அவருடைய ஒரு சூஸ்திரத்தை அறிந்து யுத்தம் செய்ய இந்த உலகத்திலே யாராலும் முடியாது. அப்படி இருக்க அவரிடத்துலதான் நீங்க சண்டை செய்ய பெரிய மாமாவை காப்பாற்ற முடியுமா? அந்த கௌரவர் சேனையினால உங்களுக்கு இடையோறு ஏதாவது வந்து நேர்ந்து விட்டா நானோ நிறைமாத கற்பனையாய் இருக்கிறேன் சுவாமி. இடையோறு வந்து நேர்ந்து ஏதாவது விண்ணகம் ஆகிவிட்டா நாளை குழந்தை பெற்ற இந்த தாயும் பிள்ளையும் நாங்கள் தவித்திடுமே சுவாமி. தாயும் பிள்ளையும் தரணியில தவித்து நாங்க நிக்க எங்களுக்கு விதியாகிவிடும் சுவாமி. கண்ணே, அதனால எந்த ஒரு கற்பனையா இருக்கக்கூடிய பெண்ணும் தன்னுடைய புருஷன் இந்த நேரத்துல பக்கத்திலே இருக்கணும்னு சொல்லிதான் நினைப்பா. ஆமா, அதே போல சுவாமி என் பக்கத்திலேயே இருங்க, நீங்க போக வேண்டாம் சுவாமி. கண்ணே, நீ போக வேண்டாம் சொல்வது காரணம் எல்லாம் சரிதான். ஆனா உன்னோடு நான் கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது கணவனுடைய துணை இருக்குன்னு எந்த பொண்ணு ஆசைப்படுவோம், அதனால இருங்க சுவாமின்னு சொன்னா கூட நான் ஒரு வேலை ஏத்திருப்பேன். ஆனா 9 சூஸ்திரம் அறிந்த அந்த வெண்தாடி கிழவனாகப்பட்ட அந்த துரோணுடைய ஒரு சூஸ்திரத்தை இருந்து உலகத்தை யுத்தம் செய்வா யாரும் இல்ல, அவரை எடுத்து சண்டைக்கு போய் நீங்கள் எப்படியாவது மாண்டு விட்டா என்ன செய்வோன்னு கேட்கிறது இது நியாயமா? இது நியாயமா கண்ணே உத்திரை?
உன் கணவனாகப்பட்டவன் அப்படிப்பட்ட ஒரு கொலையா இரு கரங்களும் மாறி மாறி வில்லேந்து சண்டை செய்ய வீரபுருஷன் மகன் உன்னுடைய கணவனாகப்பட்டவன் அப்படி இருக்கும் பொழுது புலிக்கு பிறந்தது ஒருபோதும் பூனையாக மாறப் போகாது. நே இந்த தந்தை மாறுகளுக்கான ஒருவேளை உன்னுடைய வார்த்தை கேட்டு போகாமல் விட்டு விட்டா நாளை வருங்காலம் உன்னை என்னன்னு பேசும். தன்னுடைய சுகத்திற்காக வேண்டி உத்திரியாகப்பட்ட அபிமன்யு போகாமல் நிறுத்திதான் இந்த பேரான பெரிய தர்மபுத்திர மகாராஜர் இப்படி மாண்டு மடிந்தார். இந்த பாண்டவர்களே கௌரவத்தை தோற்று போனார்கள் என்று சொல்லி ஒரு அவப்பெயர் ஏற்படும். அந்த அவப்பெயர் ஏற்பட்டா நான் தான் சுகமா இருக்க முடியுமா? என்னால் நீ தான் சுகமா இருக்க முடியும், நம்மளால நம் மகன் தான் சுகமா இருக்க முடியுமா? இந்த இழி சொல்லும் பழி சொல்லும் நேர்ந்தா யாருக்கடி கெட்ட பேரு? அதனால இந்த வார்த்தையெல்லாம் வேண்டாம். மாண்டா தாய்க்கும் இந்த சேய்க்கும் நீங்க பக்கத்திலேயே இருந்து எங்களுக்கு பாதுகாப்பா இருப்பீங்கன்னு எண்ணினோம். ஆனா உன்னோடு இருக்கவே முடியாதுன்னு சொல்லி இவ்வளவு தூரம் என்னத்துல சொல்றீங்க? பொய்வா பண்ணவான்னு சொன்ன வெற்றியோடு வருவேன். அப்படியா? ஆமா. அப்படின்னா கொடுங்க, வீரவாள் தந்து உங்களுக்கு வழி அனுப்பி வைக்கிறேன். ஆகட்டும். இதோ பாசறைக்கு காவலுக்கு சென்று சுவாமி அண்ணே பெரிய மாமா தர்மராஜாவுக்கு எந்த ஒரு இடையூறும் வராம பாசறைக்கு காவலுக்கு போ. பாவி பொய்வா மன்னா என்று சொல்லக்கூடிய நாவினால் போய் என்று ஒத்த சொல்ல வந்து ஏன் உத்திரை என்ன ஆனது? ஆயுதமும் தவறி கீழே விழுகிறது. சுவாமி கண்ணே வேண்டாங்க, இதுவெல்லாம் மனைவியுடைய வார்த்தையை கேளுங்க. இந்த மண்ணுலகத்துல சுகம் பெற்று வாழலாம். இந்த தேவியுடைய வார்த்தை கேட்டா இந்த உலகத்துல கணவன் மனைவி நாம சீரும் சிறப்போடு வாழலாம். என் பேச்சை கேளுங்க. கண்ணே நான் சொல்வதை கேள். என்றும் இல்லாத கணவன் நம்மோடு உடனோடு இருந்த கணவர் இன்றைக்கு முதல்ல சண்டைக்கு போகிறார், பாசறை காவலுக்கு போகிறான்னு சொல்லி நீ என் கண்ணையே பார்த்துக்கிட்டே இருந்த. அதனாலதான் நீ வாளாயுதம் கொடுக்கும் பொழுது கவனம் வாளாயுதத்தின் மேல் இல்லாம என் மீது இருந்தது. அதனாலதான் வாளாயுத கையை விட்டு தழுவி கீழே விழுந்தே தவிர ஒரு அவசரமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீ போய் வா மன்னவா என்ற புன்னையோடு ஒரு வார்த்தை வழியிட்டு வைத்தாயானால் மனைவிடைய சொல்லே மந்திரும்பதற்காக வெற்றியோடு வீடு திரும்புவேன். வெற்றியோடு வாங்க. நீங்க வரும் வரைக்கும் வழி மீது விழிவைத்து காத்திருப்பேன். போய் வாங்க. பத்திரமா இருக்கணும். சிசுவும் நீயும் பத்திரமா இருக்கணும். நான் போய் வருகிறேன்.